நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/2/2025 தை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி காலை 9:15 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 12:52 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சூரியன் புதன் 10லும் சனி 11லும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், சந்திரன் 12ல் இருப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும், வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு சந்திரன் சேர்க்க பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பெண்கள் வழியில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. செவ்வாய் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். கூட்டாளிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். குரு வக்ரகதியில் இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 6ல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் சுக்கிரன் சேர்க்க பெற்று 8ஆம் வீட்டில் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது.
ஒரு சிலருக்கு பெண்கள் வழியில் மன அமைதி குறைவு ஏற்படும். இன்றைய நாளில் தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6ல் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு சந்திரன் சேர்க்க பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு சில சாதகங்களான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கு 3ல் சூரியன் 5ல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் 4ல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. சனி 3ல் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்.
பெண்கள் வழியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சில விஷயங்களில் சாமர்த்தியமாக செயல்பட்டு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.